ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே 3 ஆஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் பெருக்கிறேன், இன்னமும் பெருக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா ஒரு 15 வருஷமாக அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 3000 சம்பளம் கொடுக்குறாங்க. கார்பரேஷனில் வேலை செய்கிறேன், நானும் செய்கிறேன், அவரும் செய்கிறாரு. ஆனால் பர்மனெண்ட்டு கிடையாது, கான்ட்ராக்டில் தான் செய்கிறோம். அது முடிச்சுட்டு இந்த ஓனர் தங்கமானவர் அவர் சொன்னார், நீ ஆஃபீஸு பெருக்கிறத விடாதம்மா, அதை முடிச்சுட்டு சாயங்காலத்தில் கூட இந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னாரு. அதனால் நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு கூட பிறந்தவங்க 2 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அப்பா இறந்துட்டார், 2001 இறந்துட்டார் அப்பா. இப்போ 24 வருஷம் ஆகிடுச்சு அப்பா இறந்து. அம்மா இருக்காங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆளுக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கும் 2 பசங்க, எனக்கு 2 பொம்பளை பொண்ணு. அம்மா தம்பி கூட இருக்காங்க. அம்மாவை ஏற்கனவே உங்களுக்கு வேலை போட்டிருப்பேன். வாரத்தில் ஒரு நாள் அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா அம்மாவை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அந்த குடிசை வீட்டில் நாங்கள் இருந்த வீடு தான் அது. ஆனால் இப்போ வேறு ஒருத்தவங்க இருக்காங்க அதில். இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே இருந்து 2 பொம்பளை பிள்ளை இல்லைங்களா, நம்மளும் பட்ட கஷ்டம் நம்ம பசங்களும் படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து ஆடுதொட்டின்ற ஏரியாவுக்கு நான் வீடு போயிட்டேன் சார். வீடு போயிட்டோம்மா போய் 26 வருஷமாக அங்கே தான் இருக்கேன். இந்த இடம் எங்கன்னா இந்த குடிசை வீடு இருக்கிற இடம் மண்ணடி மல்லிகேஸ்வரன் கோயில் இருக்குங்களா, அங்கே லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஏரியாவில் தான் நான் பிறந்து வந்தேங்களா. பிறந்தது ஊரில் வீட்டில், வளர்ந்தது இங்கே. கல்யாணம் ஆகி போயிட்டேன். நம்மளும் வீட்டிலே குளிச்சுட்டு கொண்டு இப்படி கஷ்டப்பட்டு இருந்தோம். நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற இதில் நான் வீடு இங்கேருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும் இங்கே இருந்தாங்க, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மாவும் தம்பியும் எழில்நகரில் வீடு போயிட்டாங்க. அண்ணனும் அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்க. மற்றபடி நானும் அவரும் சிவானா சார் நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது தான் அந்த இது சொல்லணும். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான். ஆனால் அவரை கேட்டால் லவ் மேரேஜுன்னு வர, என்னை கேட்டால் அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு பக்கமாக சும்மா அண்ணனோட ஃப்ரெண்டு, ஒரு ஊருக்காரங்க, அப்பா ஊர் அவங்க ஊரும் ஒரே ஊர் தான்.